கோல்டு சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாம இப்போ புதுசா காப்பருக்கான பிரைஸ் வந்து லைம் லைட்ல இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காப்பர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 1 கிலோ பார் கிடைக்குது. அது 1100 ரூபாய்க்கான பொருளை வந்து பிரீமியம் பண்ணி பேக் பண்ணி ஒருத்தர் வந்து 1500க்கு விற்கிறாரு, 1800 விற்கிறாரு, 2000 ரூபாய்க்கு 1 கிலோக்கு விற்கிறாரு. சரி, வாங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இப்போ வந்து விலை ஏறி போச்சு. யாருக்கு போய் விற்க போறீங்க? யார் காப்பர் வாங்க போறா? நீங்க வாங்கின காப்பர் கடைசியில ஸ்கிராப்புக்கு தான் போகும். அந்த ஸ்கிராப் வாங்குறதுக்கு எதுக்கு பிரீமியம் கொடுக்கணும்? எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? அவசரப்பட்டு தெரியாத இவன் சொன்னா அவன் சொன்னா தயவு செய்து காப்பர் வாங்குறது யோசனை பண்ணி வாங்குங்க. என்னுடைய கருத்து, காப்பர்ன்றது ஒரு புது விஷயமா ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து ஸ்டடி பண்ணுவோம், வாட்ச் பண்ணுவோம். இதுக்கான அவங்க பையிங் ரேட் என்ன கொடுக்குறாங்க, செல்லிங் ரேட் என்ன கொடுக்குறாங்க, இதுக்கு பையர் இருக்கா, இது வந்து வித்தா உடனே அவங்க கேஷ் கொடுப்பாங்களா, அப்படி கேஷ் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு பையிங் ரேட்ல இருந்து செல்லிங் ரேட்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அவர் வந்து 2000 ரூபாய் 1 கிலோக்கு விற்கிறாரு, நான் வாங்கும்போது 1000 ரூபாய் கிலோ வாங்கினா 1000 ரூபாய் உங்களுக்கு லாஸ் தானே. அப்ப 1000 ரூபாய் ஏறினா அவனுக்கு தானே கிடைச்சது. சோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம தயவு செய்து அவசரப்பட்டு போய் காப்பர்ல போய் பணத்தை வாங்கிட்டு ஃபியூச்சர் கோல்டு காப்பர் தான், ஃபியூச்சர் சில்வர் காப்பர் தான் தயவு செய்து ஏமாறாம உங்க பணத்தை சேஃபா வச்சுக்கோங்க. என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1992 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.